வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 14/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி குழந்தை பிறக்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். புதன்கிழமை பிறக்குதுங்க. அன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். விருச்சக ராசியில் சந்திராசிரமம் அமையக்கூடியது மிதுன ராசி சந்திராசிரமம் அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு எடுத்துட்டோம்னா நான், நீ, நூ, நே இந்த பெயர் நாமம்லாம் தாராளமாக வைக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு ஏகாதசியும், யோகம் பார்த்தீங்கன்னா கண்ட யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா பாலவ கரணமும், ஆட்சி உச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை. அன்னைக்கு நீச்ச கிரகம் சந்திரனாக இருக்காங்க. பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது கோழிதான் பஞ்சபட்சியாக வருது. குபேர புள்ளின்னு எடுத்தோம்னா சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துட்டோம்னா கிருத்திக நட்சத்திரம் 3ஆம் பாதம் ரிஷபராசிலையும், துரதிஷ்ட புள்ளின்னு எடுத்துட்டோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் மீனராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. அனுச நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்குது. விருச்சக ராசி சந்திரன் அங்கே நீச்சமாகி உட்கார்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். தசாபுத்தி என்ன ஓடும் அப்படின்னா சனி தான் தசாபுத்தி நடத்துவார். 19 வருஷ தசாபுத்தி காலத்தில் பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறையுங்க. அதுக்கப்புறம் வர்றது புதன் தசை ஒரு 17 வருஷமும், கேது தசை ஒரு 7 வருஷமும், சுக்கர தசை ஒரு 20 வருஷம். இந்த தசையெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா தந்தையும் தாயும் கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சம்பாத்தியத்தோடையும் வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க. சரிங்களா? இந்த தசாபுத்தி பாதகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா. இதே இவங்களுக்கும் தொடர்ந்து நல்லது நடந்துகிட்டு இருந்ததுன்னா நல்லா படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, குடும்பத்தின் குட்டியோட சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் சாகு வரைக்கும் ஒரு சுப யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால எந்தெந்த லக்னங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா மேச லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம் இந்த 6 லக்னமும் கொஞ்சம் பாதிக்கப்படுதுங்க. அதனால இந்த லக்னத்தில் குழந்தைகள் எடுக்க வேண்டாம். மீதி எந்த லக்னத்தில் வேணாலும் நீங்கள் குழந்தைகள் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது பார்த்தீங்கன்னா பாதகத்தை கொடுக்காது. ஒரு 40 வருஷம் தாயின் தந்தைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். தாராளமாக உங்கள் வாழ்க்கையும் குழந்தைகளோட வாழ்க்கையும் அருமையாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த இதை நான் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் சுபமாக பிறந்துட்டாங்கன்னா சுகப்பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி லக்னங்கள் அமையாமல் இருந்ததுன்னா குடும்பம் கொஞ்சம் நிம்மதியாக வாழ வேண்டிய சூழ்நிலையும், இந்த லக்னத்தில் அமைஞ்சிட்டா குடும்பம் கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஜாதகம் பற்றின முழு விவரமும் நம்ம பெரிய வீடியோலையும் போட்டிருக்கிறோம். முடிஞ்சு உங்கள் வீட்டில் எது குழந்தைகள் குட்டிகள் இருந்தாங்க, பிறக்க போகிறாங்க, மாசமாக யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது தேவைப்படும். தாராளமாக இந்த வீடியோஸ் அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு பின்னாடி பயன்படும் அப்படிங்கிறதையும் நான் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். முழு வீடியோவும் போய் பாருங்கள். குழந்தைகளுக்கு ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி, பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, ஏதாவது நோய் நொடியோடு இருக்குதா, பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி கொடுக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.